நெல்லை கடலம்மா மாநாட்டில் டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்த சீமான் இனி இதே பாணியில் பேச உள்ளதாக தெரிவித்துள்ளார். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலம்மா மாநாடு நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையில் ரிமோட்டுடன் டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்தார். பெரிய திரையில் வீடியோ காட்சிகளுடன் விளக்கி பேசிய சீமான் நாதகாவின் பிரச்சாரம் இதே பாணியில் தொடரும் எனவும் கூறியுள்ளார். நம் பாட்டனின் தலைவனின் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் கடலை காப்பாற்றுவதற்கு கடலம்மா மாநாடில் இன்று நடத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் புரட்சி வெல்லட்டும். கட்சியில் இணைந்தவருக்கு ஒருவருக்கு மட்டும் அண்ணன் உறுப்பினர் அட்டையை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு நேரில் வழங்கப்படும். ராதாபுரம் தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார்கள். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 5 கிணறு பகுதி மாற்று கட்சியிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ராமநாதபுரத்திற்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் பறக்கவிட்ட 10 சமாதான புறாக்களில் ஒரு புறா உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் ராமநாதபுரத்திற்கு வருகை தந்தார். அப்போது 10க்கும் மேற்பட்ட சமாதான புறாக்களை பறக்கவிட்ட போது அதில் ஒரு புறா உயிரிழந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.